கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேத தியானம் என்னன்னா, ஆத்துமாவை பற்றி நாம் பார்க்க போகிறோம். நமக்கு ஆத்துமான்னு ஒன்று இருக்குது. அது எப்படி இருக்குது? இப்போது மரித்த நிலையில் இருக்குதா இல்லை உயிராக இருக்குதா அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். அதாவது அதுக்கு ஆதாரமான வசனம் என்ன அப்படின்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்துமாவானான். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமா ஆனான். மனுஷனுக்கு அப்போ ஆத்துமா இருக்குது அப்படிங்கிறத வசனமானது சொல்லுது. ஜீவாத்துமா ஆனான் அப்படின்னு இருக்கு. மனுஷன் அப்போ ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் ஆத்துமான்னு ஒன்று இருக்குது. ஆத்துமாவை படைச்சிருக்கிறாரு கர்த்தர் அப்படிங்கிறது தான் இந்த வசனம் சொல்லுது. அப்போ நமக்குள்ளே இருக்கிற ஆத்துமா ஜீவனோடு இருக்குதா இல்லை மரித்த நிலையில் இருக்குதா அப்படிங்கிறது தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஏன்னா அதுக்கு ஆதாரமான வசனம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு தெரியும், ஆதாம் ஏவாள் 2 பேரையும் ஆண்டவர் படைச்சார். படைச்சிட்டு அவங்களுக்கு ஒரே ஒரு கட்டளை மட்டும் கொடுத்தாரு. அதாவது தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மாத்திரம் புசிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் அப்படின்னு ஒரு கட்டளையிட்டார். அது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 15ஆவது வசனத்துலேருந்து 17 வரைக்கும் இருக்குது. வாசித்து பாருங்கள். அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கக்கூடாது. அதை புசிக்குற நாளில் சாகவே சாவாய், மரணம் அடைஞ்சிருவீங்க அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். இது இங்கே மரணங்கிறது நம்ம உயிர் போகிறது இல்லை. அதாவது நம்ம ஆத்துமாவானது மரணம் அடைஞ்சிரும் அப்படிங்கிறத இங்கே சொல்லப்படுது. அப்போ ஆதாம் ஏவாளும் 2 பேரும் ஒரு நாளில் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிச்சிடுறாங்க. அப்படி புசிக்கும்போது அவங்க ஏதனை விட்டு வெளியே போகிறாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆத்மாவானது மரணம் அடைஞ்சிருது அப்படிங்கிறது தான் இங்கே வசனமானது சொல்லுது. அப்போ ஆதாம் ஏவாள் புசித்த கனி என்ன கனி? நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிச்சிட்டாங்க. அதை தான் தேவன் விலக்கி வச்சார். ஆனால் அவங்க விலக்கி வச்ச கனியை புசிச்சிட்டாங்க. இப்போ தேவன் சொன்னார், நீ தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலான்னு சொன்னார். ஆனால் அவங்க அதை சாப்பிடாம தேவன் விலக்கி வச்ச நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டதுனால அவங்களுக்கு தேவன் சாபம் கொடுத்துட்டாரு. ஏதனை விட்டு வெளியே அனுப்பிட்டார். அவங்களுடைய ஆத்மாவானது மரணம் அடைஞ்ச நிலையில் போயிடுச்சு. அப்போ இப்போ இதில் என்ன நமக்கு தெரியணும்னா, அவங்க புசித்த கனி என்ன அப்படிங்கிறது தெரியணும். அவங்க நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிச்சிட்டாங்க. இதை தான் தேவன் விளக்குன கனி. இப்போ நன்மை தீமை அறியத்தக்க கனி அப்படின்னா என்ன அப்படின்னா, பாவம்னா எண்ணங்கள்னு சொன்னேன். பாவம் செய்கிறோம் அப்படின்னா பாவம் செய்கிற செயலாக வெளிப்படுவதுக்கு முன்னாடியே நமக்கு அந்த பாவமானது எண்ணங்களாக உருவாகிடுது. எண்ணமாக உருவான பிறகு தான் அந்த பாவ செயலையே நாம் செய்கிறோம். அப்போ நமக்கு பாவமாக இருக்கிறது எதுன்னு பார்த்தோம்னா எண்ணங்கள். அந்த எண்ணங்களை தான் என்ன பண்ணிட்டாங்க, ஆதாம் ஏவாள் புசித்து விட்டார்கள். எண்ணங்களின்படி நடந்து விட்டார்கள், எண்ணங்களின்படி செயல்பட்டு விட்டார்கள். அதனால தான் அவங்களுக்குள்ளே இருந்த ஆத்மாவானது மரணம் அடைந்து விட்டது அப்படிங்கிறது அங்கே வசனம் சொல்லுது. இதுபோல் தான் நமக்குள்ளே அப்போ ஆத்மாவானது எப்படி இருக்குங்கிறத நாம் செக் பண்ணிக்கலாம்.
இதுக்கு உதாரணமாக நாம் வசனம் இருக்குது பார்க்குறோம் அப்படின்னா, ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் இருக்குது. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தோட சம்பளம் மரணம்னு சொல்லுது. இங்கே என்ன சொல்லுதுன்னா, பாவம்னா எண்ணங்களின் வழியில் நாம் நடந்துட்டோம், செயல்பட்டுட்டோம்னாவே அது பாவமாக ஆகுது. அப்படி நம்ம பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு மரணம் உண்டாகுது. மரணம்னா நம்மளுடைய ஆத்மாவானது இறந்து விடுது. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் தேவன் ஆத்மான்னு ஒன்று கொடுத்துருக்குறாரு. அந்த ஆத்மாவானது உயிரோடு இருக்கணும். ஆனால் உயிரோடு இல்லாமல் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா மரித்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத அந்த வசனமானது நமக்கு சொல்லுது. எப்படின்னா, நம்ம எண்ணங்களின் வழி நம்ம செயல்பட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம எண்ணங்களின் வழி நம்ம எண்ணங்கள் வருது. அந்த எண்ணங்கள் நமக்குள்ளே ஓடுற எண்ணங்களின்படியே சுய ஓட்டத்தில் நாம் ஓடுறோம். நமக்கு வர எண்ணங்களின்படியே சுய சித்தத்தில் நாம் இயங்குகிறோம். நம்மளோட சுய அறிவிலேயே இயங்குகிறோம். அப்படின்னா நமக்கு எண்ணங்களுக்கு நாம் ஆட்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். எண்ணங்கள் வழியிலேயே நாம் நடந்துக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அப்போ அந்த எண்ணங்கள் வழியிலே நம்ம நடந்தோம் அப்படின்னா நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஆத்மாவானது அது மரித்துவிடும் அப்படிங்கிறத வசனம் சொல்லுது. அப்போ நம்ம எண்ணங்கள் வழியில் நாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோமா, இல்லை தேவனுடைய சித்தத்தின் வழியில் நாம் செயல்படுறோமா அப்படிங்கிறத நாம் ஆராய்ஞ்சு பார்க்கணும் நம்மளை. அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி நாம் நடந்தோம் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மாவானது உயிரோடு இருக்கும், உயிர் பெறும். இப்போ மரித்து போச்சு. ஏன்னா நம்ம எண்ணங்களில் செயல்பட்டுட்டோம். எண்ணங்கள் வழியில் நாம் வந்துக்கிட்டு இருக்கிறோம் இது நாள் வரைக்கும். ஏன்னா நமக்கு தெரியாது, பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். பாவம்னா என்னன்னே நமக்கு இது நாள் வரைக்கும் தெரியாது. பாவம்னா எண்ணங்கள் தான் பாவங்கிறது நமக்கு தெரியாது. இப்போது எண்ணங்கள் வழியிலேயே நாம் இவ்வளோ நாளாக நமக்கு என்னென்னலாம் எண்ணம் வருதோ அதன்படியே நாம் ஓடிக்கிட்டு இருப்போம். வாழ்க்கையில் அதுபடியே நடந்துக்கிட்டு இருப்போம், அதுபடியே செஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்மளுடைய ஆத்மாவானது ஒரு கட்டத்தில் மரித்துடுச்சு. அந்த எண்ணங்கள் வழியில் நாம் செயல்பட்டுட்டோம். எண்ணத்தின் வழியே நாம் பின்பற்றுறோம். நம்ம சுய அறிவில் நாம் நடக்கிறோம் அப்படின்னாவே நமக்கு தேவன் கொடுக்கப்பட்ட ஆத்மாவானது நமக்குள்ளே இறந்து போயிடும் அப்படிங்கிறது தான் வசனம் சொல்லுது. அப்போ நமக்குள்ளே நம்ம எண்ணங்கள் வழியில் தான் இவ்வளோ நாளாக ஓடிக்கிட்டு இருந்திருக்கிறோம். அப்போ இப்படி ஓடினதுனால தான் நமக்குள்ளே இருக்கிற ஆத்மாவானது இறந்து போயிடுச்சு, மரித்த நிலையில் இருக்குது, இறந்து போன நிலையில் இருக்குது. அதுதான் இப்போ பாவம் செஞ்சிட்டோன்னு சொல்லப்படுது வேதத்தில் இங்கே. அப்போ இந்த பாவத்துலேருந்து நம்ம மீண்டும் நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மாவானது, இறந்து போன ஆத்மாவானது மீண்டும் உயிர் பெறணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, பாவத்துலேருந்து விடுதலை ஆகணும். அப்போ நம்ம எண்ணங்கள்லேருந்து விடுதலை ஆகணும். நம்ம எண்ணங்களை விட்டு நாம் விலகணும். அப்படி விலகினாதான் தேவன் நமக்கு கொடுத்த அந்த ஆத்மாவானது உயிர் பெறும் அப்படிங்கிறத வேதம் சொல்லுது. அதுக்கு உதாரணமாக இன்னொரு வசனம் என்ன அப்படின்னா, ரோமர் 8:6 மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, 7வது வசனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மாம்ச சிந்தையே மரணம், அதாவது எண்ணங்களின் வழியான சிந்தையானது, எண்ணங்களையே நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த சிந்தையானது எண்ணங்களில் யோசித்தோம்னா எண்ணங்களில் நடப்போம் நாம், அது நமக்கு மரணம். ஆவியோட சிந்தை தான், தேவனுக்குரிய சித்தத்தின்படியான சிந்தை தான் நமக்கு ஜீவனும் சமாதானம். ஜீவன்னா நமக்குள்ளே இருக்கிற ஆத்மாவானது உயிரோடு இருக்கும், உயிராக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு பொருளாகுது. அப்போ நமக்குள்ள ஆத்மா உயிர் பெறுவதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு இருக்கிற எண்ணங்களை விட்டு நாம் விலகணும். அந்த எண்ணங்களுக்கு பேர் தான் பாவம். அந்த பாவத்தை விட்டு நம்ம விலகணும். அப்படி பாவத்தை விட்டு விலகிட்டோம் அப்படின்னா தேவனுடைய சித்தத்திலே ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்ந்து நம்மளை ஒப்படைச்சி அவருக்கு அர்ப்பணித்து அவர் சித்தத்திலே ஒவ்வொரு நாளும் அவரை பின்பற்றி அவரோட வழியில் நடந்து வரோம். அப்படிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பரிசுத்தமாகிக்கிட்டே வருவோம். நம்ம மனசெல்லாம் பரிசுத்தமாக்கிக்கிட்டே வருவார். நம்ம செயல்கள் எல்லாம் மாறும். நம்ம எண்ணங்கள் எல்லாம் பரிசுத்தமான எண்ணமாக மாறும். அதுதான் ரோமர்
6ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுது, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். அதாவது நம்மளை முழுமையாக தேவன்கிட்ட ஒப்படைச்சிடணும், அர்ப்பணிச்சிடணும், நாம் தேவனுக்கு முழுமையாக அடிமையாகணும் அப்படிங்கிறத வசனம் சொல்லுது. அப்போ நமக்குள்ளே இருக்கிற ஆத்மா மரித்து போச்சு, அதாவது இறந்து போயிடுச்சு. நம்ம எண்ணங்களில் செயல்பட்டதுனால, எண்ணங்கள்லேயே நம்ம இஷ்டத்தின்படியான ஓட்டம் ஓடுனதுனால நமக்குள்ளே இருக்கிற ஆத்மாவானது மரித்து விட்டது, இறந்து போயிடுச்சு. அப்போ அந்த இறந்து போன ஆத்மாவை தான் நாம் மீண்டும் உயிரோடு கொண்டு வரணும், நமக்குள்ளே அந்த ஜீவன் உண்டாகி இருக்கணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும்னா எண்ணங்களை விட்டு விலகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா தேவனுக்கு நம்மளை அடிமையாக ஒப்பு கொடுக்கணும், முழுமையாக சரண்டர் ஆகணும் தேவன்கிட்ட அப்படிங்கிறத வசனம் சொல்லுது. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால், அதாவது பாவத்திலேருந்து விடுதலை ஆகிறதுனா எண்ணங்களுக்கு இனி நாம் செய்யக்கூடாது, எண்ணங்களின்படி நாம் ஓடக்கூடாது. நம்ம ஓட்டத்தை இனி நம்ம சுய அறிவின்படி இவ்வளோ நாள் ஓடின ஓட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு இனி அதுக்கு விலகி, எண்ணங்களுக்கு விலகி தேவ சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து அது வழியில் நாம் நடந்து வந்தால் தான் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலம்னு சொல்லப்படுது. அப்போ நமக்குள்ளே இருக்கிற பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தேவனால் மறக்கப்பட்டு நம்ம பரிசுத்தம் ஆக்குவார் அப்படிங்கிறது அந்த வசனம் சொல்லுது. அப்போ அந்த எண்ணங்களின்படி ஓடாமல் நம்மளை அர்ப்பணிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளை பரிசுத்தமாக்கிக்கிட்டே கர்த்தர் வருவார் அப்படிங்கிறது வேதம் சொல்லுது. பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்பது அந்த ஆத்மா உயிர் பெற்ற தன்மையை சொல்லுது. நமக்குள்ளே இருக்கிற மரித்து போன அந்த ஆத்மா உயிர் பெறக்கூடிய தன்மைக்கு பேர் தான் பரிசுத்தம் ஆயிட்டோம்னா அந்த ஆத்மாவானது உயிரோடு வந்துடும், உயிரோடு இருக்கும், உங்களுக்குள்ளே உயிரோடு இருந்து உங்களை தேவ சித்தத்திலேயே இயக்கிக்கிட்டு இருக்கும், தேவ சித்தத்திலேயே உங்களை நடக்க வச்சுக்கிட்டு இருக்கும் அந்த ஆத்மா. அப்போ உங்களுக்குள்ளே அந்த ஆத்மாவானது மரித்த நிலையில் இருந்துச்சு, இறந்து போய் இருந்துச்சுன்னா நீங்கள் எண்ணங்கள்லேயே இன்னமும் ஓடிக்கிட்டு அந்த எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையை நாசமாக்கும், நம்ம உடம்பை நாசமாக்கும், அது நம்ம சரீரத்தை வியாதியை கொண்டு வரும், இன்னும் பெரிய பிரச்சனை, வியாதி, வேதனை, எல்லா கஷ்டத்தையும் கொண்டு வரும் அந்த எண்ணங்கள் தான். எண்ணங்களில் ஓடணும் அப்படின்னா நம்ம மரித்த நிலையில் இருப்போம், கஷ்டத்தில் இருப்போம், வியாதியில் இருப்போம். ஆனால் அந்த எண்ணங்களை விட்டுட்டு நம்ம சுய இஷ்டத்துக்கு ஓடுறதை விட்டுவிட்டு தேவ சித்தத்துக்கு நாம் ஓட நம்மளை அர்ப்பணித்தோம் அப்படின்னா பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கும் பலன். நமக்குள்ளே இருக்கிற அந்த மரித்த நிலையில் இருக்கிற அந்த ஆத்மாவும் உயிரோடு வந்து நம்மளை அது என்ன பண்ணும் அப்படின்னா எப்போதும் தேவ வழியிலேயே நம்மளை நடத்தும், தேவ சித்தத்திலேயே நம்மளை நடக்க வைக்கும். அதுதான் அந்த ஆத்மா உயிர் பெற்றுச்சுன்னா தேவ சித்தத்தில் மாத்திரமே நம்ம நடக்கக்கூடிய மக்களாக இருப்போம். அந்த ஆத்மா மரித்த நிலையில் இருந்துச்சு அப்படின்னா நமக்குள்ள தேவனுக்கு விரோதமான மக்களாக எதிரியாக நாம் இருப்போம். ஏன்னா எண்ணங்கள் கர்த்தருக்கு விரோதமான பகைன்னு, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை அப்படின்னு வேதம் சொல்லுது. மாம்சம்னா எண்ணங்கள், பாவம்னா எண்ணங்கள், இந்த சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அப்போ எண்ணங்களில் இயங்கணும் அப்படின்னா தேவனுக்கு விரோதமான மக்களாக இருப்போம். இப்போ நமக்குள்ளே இருக்கிற ஆத்மா மரித்து போயிருக்கும். அப்போ நமக்கு எப்போதுமே நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது. நம்ம கஷ்டத்தில் தான் எப்போதுமே இருக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருப்போம் நாம். ஆனால் தேவனுக்கு அடிமை ஆயிட்டோம் அப்படின்னா, நம்மளை ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவரே நம்மளை பரிசுத்தமாக்கிடுவார். நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மாவே தேவ சித்தத்தில் நம்மளை வழி நடத்தும். அந்த ஆத்மா உயிர் பெற்றுச்சு அப்படின்னா தேவ சித்தத்தில் மாத்திரமே நம்மளை வழி நடத்தும். அந்த ஆத்மா நமக்குள்ளே இருக்கிறது மரித்திடுச்சு அப்படின்னா நம்ம எண்ணங்கள்லேயே தான் ஓடிட்டுருப்போம், நம்ம சுய இஷ்டத்துலேயே ஓடிட்டுருப்போம், பிசாசுக்கு இஷ்டமான காரியங்களே நாம் செய்வோம், பாவத்தையே செய்வோம் அப்படிங்கிறது தான் இங்கே உதாரணமாக வேதம் சொல்லுது. அதனால் நம்ம எண்ணங்களை கைவிட்டால் மட்டுமே நமக்கு நல்ல கர்த்தருடைய பரிசுத்தமான வாழ்க்கை என்பது நமக்கு கிடைக்கும். கர்த்தருடைய சாயலாக நாம் மாற முடியும் அப்படிங்கிறத நமக்கு வேதம் சொல்லுது. அதனால் நமக்குள்ளே இருக்கிற ஆத்மாவை, மரித்த நிலையில் இருக்கிற ஆத்மாவை உயிர் பெறுவதற்கு நம்மளை தேவனுக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்து
அவர் வழியில் நடக்கணும். எண்ணங்கள் வழி, பாவத்தின் வழி நம்ம நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வேதமானது சொல்லுது. அப்போ தான் நமக்குள்ளே இருக்கிற ஆத்மா உயிர் பெறும். உயிர் பெற்றதுன்னா தேவ சித்தத்தில் நம்மளை அது வழி நடத்தும். ஒவ்வொரு நாளும் பரலோக வாழ்க்கையை நமக்கு அது காட்டித்தரும் அப்படிங்கிறத வேதம் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.